ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு குட்டி விஷயம் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னா, இந்த வருஷம் பொங்கலுக்கு என் தங்கச்சி எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணியிருக்கா. அந்த விஷை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எப்படின்னா, மேடம் வந்து எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரெசன்டேஷனை நான் உங்கள் கூட சேர்ந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் கையில் மாட்டியிருக்கேன் இந்த குட்டி பிரேஸ்லெட் எல்லாமே என் குட்டி தங்கச்சி எனக்காக கிஃப்டாக அனுப்பி விட்டது. அவள் திருப்பூரில் இருக்கா, அங்கேருந்து எனக்கு அனுப்பி விட்டது இந்த குட்டி பிரேஸ்லெட்டு. அப்புறம் இந்த குட்டி ஒரு சர்ப்ரைஸ், இதில் என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம இது வந்து வீடியோட லாஸ்ட்டில் இதை நம்ம ஓப்பன். அழகான இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு இயர்ரிங்ஸ் எனக்காக மேடம் வந்து வாங்கி கொடுத்து விட்ருக்காங்க. இந்த இயர்ரிங்ஸ், அதுக்கப்புறமா இந்த மினி ரோஸ் கிளிப் இதெல்லாம் வந்து பொங்கலுக்காக எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக மேடம் வந்து எனக்காக கொடுத்து விட்ருக்காங்க. என் தங்கச்சி வந்து இப்போ தான் 5th ஸ்டாண்டர்டே படிக்கிறா, குட்டி பொண்ணு தான் இருந்தாலும் எனக்காக இதெல்லாம் வந்து வாங்கி எனக்காக அனுப்பி விட்ருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 செட் ஆஃப் பேங்கிள்ஸ், இது ரெண்டுமே வாங்கி கொடுத்து விட்ருக்காங்க மேடம். இதெல்லாம் வந்து எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. நான் கூட அவளுக்கு இந்த அளவுக்குலாம் எதுவுமே பண்ணதில்லை. எனக்கு அவள் குட்டி தங்கச்சி தான், ஆனால் இந்த அளவுக்குலாம் நான் எதுவுமே வாங்கி அவளுக்கு இது வரைக்கும் நான் ப்ரெசென்ட் பண்ணதே கிடையாது. சரி, ஒரு பாசமாக நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பாசம் கடைசி வரைக்கும் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மேடம் எனக்கு வந்து கொடுத்துருக்க அந்த சர்ப்ரைஸை நம்ம வந்து அன்பேக் பண்ணிடலாமா? இதுதான் அந்த சர்ப்ரைஸு. இது எப்படின்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பசில் மாதிரி இருக்குது. இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணணுமா. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்னோட அந்த குட்டி தங்கச்சி பேர் தீக்ஷா ஸ்ரீ. இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்துட்ருப்பா, எனக்கு தெரியும். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, கம் மை ஹோம் ப்ளீஸ் ஓப்பன் இட். அவங்க வீட்டுக்கு நான் போகணுமா, ஓப்பன் இட். ஓகே, ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. அகெயின் உள்ள ஒரு ஓப்பன் இட் கொடுத்துருக்கு, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, பாஸ்வேர்டு வந்து யுவர் டேட் ஆஃப் பர்த். பாஸ்வேர்டு வந்து யுவர் டேட் ஆஃப் பர்த். என்னோட டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டா. 14/06/2003 போட்டாச்சு. வாவ், பாஸ்வேர்ட் போட்டது ஓப்பன் ஆகிடுச்சு. உள்ள என்ன எழுதியிருக்கா? அக்கா. என்னடி இது? நானா இது? அக்கா. ஓகே ஓகே தங்கச்சி. உள்ள ஓப்பன் பண்ணா ஹாப்பி பொங்கல். ஓ, தேங்க்யூ. பாருங்க கைஸ், எனக்காக இப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி மேடம் எனக்காக அனுப்பியிருக்காங்க. என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி பொங்கல் எழுதியிருக்கு. இது அண்ணாவா? இதோ இவர் தான் வந்து அண்ணா. இதுதான் நான் அக்கா. இதுதான் என் தங்கச்சி, குட்டி தங்கச்சி தீக்ஷா. இது இன்னொரு அண்ணா. 2 அண்ணா, ஒரு அக்கா, அவ. அப்படி எழுதியிருக்கா. ஆக்சுவலி கணக்குப்படி பார்த்தா உனக்கு 3 அண்ணா வச்சே. இன்னொரு அண்ணன் எங்கடி? சரி, ஓகே. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உனக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கீழே போய் என்ன எழுதியிருக்கான்னா, ஹாப்பி பொங்கல் அக்கா, ஐ லவ் மை அக்கா, நீங்கள் எப்போதும் சிரிக்கணும் அக்கா. பாய் அக்கா, பாய். ஓகே, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம், எப்பவும் ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். இதுதான் என் குட்டி தங்கச்சி எனக்காக ப்ரெசன்டேஷன் பண்ணது. ப்ரெசன்டேஷன் வைஸ் இது கொஞ்சம் சுமாராகவே இருந்தாலும் அவளோட அந்த ஹார்ட், தட்ஸ் பியூர், ரியலி பியூர். ஸோ தேங்க்யூ தீக்ஷா. டாடா, பாய். இந்த வீடியோ ஃபுல்லாக உனக்கு தாண்டி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.